Then I came to know about the ideological association of RSS in it. அப்போ எனக்கு நிறைய பேர் ஆர்எஸ்எஸ்க்கு போய் சேரையா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பயமுறுத்தி இருக்காங்க. அவங்க அப்படியே உன்னை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவங்க உன்னை பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. ஆர்எஸ்எஸ் உனக்கு அதெல்லாம் ஒரு 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 மாதிரி ஆர்கனைசேஷன். எனக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லும் போது நானே கேட்டிருக்கேன், என்னங்க ஆர்எஸ்எஸ் பற்றியெல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ என் கூட இருந்த கொலீக்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆர்எஸ்எஸ் அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அந்த கேரள மாநிலம் கோட்டயம் அருகே உள்ள பொன்குன்னம் பகுதியை சேர்ந்தவர் அனந்த் அஜி. 24 வயதான இவர் IT ஊழியராக வேலை செய்து வந்திருக்கிறார். RSS இயக்கத்தில் சிறு வயதிலிருந்தே தீவிரமாக இயங்கி வந்த அஜி சமீபத்தில் அந்த அமைப்பிலிருந்து விலகினார். இவரது தந்தை கடந்த சில வருடங்களுக்கு முன் மரணமடைந்த நிலையில் தன்னுடைய தாய் மற்றும் தங்கையுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன் வீட்டை விட்டு வெளியே சென்ற அஜி அதன் பின்னர் வீடு திரும்பவில்லை. இது குறித்து அவரது குடும்பத்தினர் கோட்டயம் போலீசாரிடம் புகார் அளித்தார்கள். போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அனந்த் அஜி திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு லாட்ஜில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். போலீசார் அவரது உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். இந்நிலையில் அனந்த் அஜியின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு வெளியானது. இந்த பதிவை அவர் தன்னுடைய மரணத்திற்கு பின் வெளியாகும் வகையில் டைம் ஷெட்யூல் செய்திருந்தார். 14 பக்கங்கள் கொண்ட அந்த தற்கொலை கடிதத்தில் இருக்கும் தகவல்கள் கேரள அரசியல் களத்தையே அதிர வைத்திருக்கின்றன. அதோடு RSS அமைப்பை பற்றியும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. நான் தற்கொலை செய்து கொள்வது பெண்ணாலோ காதல் விவகாரத்தாலோ கடன் பிரச்சனையாலோ இல்லை. எனது பதட்டம் மற்றும் மனச்சோர்வு காரணமாகவே இதை செய்கிறேன். மேலும் நான் உட்கொள்ளும் மருந்துகளால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை என தொடங்குகிறது அந்த தற்கொலை கடிதம். குழந்தையாக இருந்தபோது RSSல் சேர்ந்த அஜி தனது மனநல பிரச்சனைகளுக்கு அந்த அமைப்புதான் காரணம் என்றும், குழந்தை பருவத்தில் மீண்டும் மீண்டும் பாலியல் மற்றும் உடல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு ஆளானதால் மனநோய்கள் ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒரு நபர் மற்றும் ஒரு அமைப்பை தவிர எனக்கு யாரிடமும் கோபம் இல்லை. அந்த அமைப்பு RSS. என் தந்தைதான் என்னை அதில் சேர்த்தார். அங்குதான் நான் அந்த அமைப்பாலும் அதன் உறுப்பினர்களாலும் வாழ்நாள் முழுவதும் அதிர்ச்சியை அனுபவித்தேன் என குறிப்பிட்டிருந்த அஜி, RSS மற்றும் பாஜகவின் தீவிர உறுப்பினராக இருக்கும் NM என்பவரை பற்றி பல அதிர்ச்சி தகவல்களை கூறியிருக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரராகவும் சகோதரனை போலவும் தனது குடும்பத்தினரால் கருதப்பட்ட NM சிறுவயதிலிருந்தே அஜியை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து வந்ததாகவும், ஒரு பாலியல் கருவியை போல அவரை பயன்படுத்தியதாகவும் பகீர் கிளப்பியிருக்கிறார். இந்த பயங்கரத்தால் தான் அவருக்கு மனப்பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். RSS முகாம்களில் அந்த அமைப்பின் உறுப்பினர்களால் கடுமையான பாலியல் மற்றும் உடல் ரீதியான துஷ்பிரயோகத்திற்கு ஆளானதாகவும் அஜி குற்றம் சாட்டியிருந்தார். அதோடு அந்த அமைப்பை பற்றி பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். நான் முற்றிலும் வெறுக்கும் ஒரு அமைப்பு என்றால் அது RSS தான். நான் அவர்களுடன் பல வருடங்களாக பணியாற்றி வருவதால் எனக்கு அவர்களை பற்றி நன்றாக தெரியும். ஒருபோதும் RSS உறுப்பினர்களுடன் நட்பு கொள்ளாதீர்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையை துண்டித்து விடுகிறார்கள். அவர்கள் விஷத்தை சுமக்கிறார்கள். அவர்கள்தான் உண்மையான துஷ்பிரயோகம் செய்பவர்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். அவர்கள் எனக்கு செய்ததை மட்டுமே நான் விவரித்திருக்கிறேன். என்னை போலவே அவர்கள் நிறைய குழந்தைகளை பாலியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துஷ்பிரயோகம் செய்துள்ளார்கள். நான் அந்த அமைப்பை விட்டு வெளியேறியதால் இதை வெளிப்படையாக சொல்ல முடிகிறது. யாரும் என்னை நம்ப மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் என் வாழ்க்கையே அதற்கு சான்று. நான் அனுபவித்ததை இன்னொரு குழந்தை அனுபவிக்க கூடாது என்பதற்காக இதை செய்கிறேன் என்று அஜி தனது தற்கொலை குறிப்பில் குறிப்பிட்டிருந்தார். அஜியின் தற்கொலையும் அவரது கடிதமும் கேரள அரசியல் களத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. CPIM மற்றும் அதன் இளைஞர் பிரிவான DYFI அமைப்பை சேர்ந்தவர்கள் அஜியின் சமூக ஊடக பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க காவல்துறையிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்துள்ளார்கள். அதோடு அனந்த் அஜியின் தற்கொலைக்கு காரணமான RSS அமைப்பினரை கைது செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து இந்திய ஜனநாயக இளைஞர் சம்மேளனத்தின் தலைவர் VK சனோஜ் வெளியிட்டுள்ள கண்டன பதிவில் RSS அமைப்பின் மனிதத்தன்மையற்ற முகத்தை இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. அங்குள்ள கிரிமினல் சக்திகள் சட்டத்தின் முன் கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர் விசாரணைக்கு பிறகே அஜி முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டுகளின் பின்னணி குறித்து தெரிய வரும்.